வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அதை எந்த வடிவத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முட்டையை நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த அவித்த முட்டைகளில் நம்ம உப்பு தடவி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மாறாக நம்ம அந்த ஆம்லேட் ஆஃப் ஆயில் வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகளை சாப்பிட்றது, பச்சை முட்டையை அப்படி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. சுவைக்காக சாப்பிட போய் அது நமக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். முட்டைகளை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் டி, விட்டமின் இ, புரதச்சத்து, கால்சியம், துத்தநாகம், ஃபோலேட் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களால் முட்டை நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்கிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சரி. சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் முட்டை. முட்டையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகியவை குருட்டுத்தன்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மாகுலர் சிதைவை வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் முட்டை கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. குறிப்பாக அந்த முட்டையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கண் பார்வையை நமக்கு கூர்மையாக்கும், மங்கலான பார்வையெல்லாம் சரி பண்ணும். மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி டீஜெனரேஷன்லேருந்து நம்மளை விடுபட வைக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் கண் பார்வை மங்கலாக தெரிவது போன்ற பிரச்சனைகள் தான் விடுபடலாம். கண் விழியினுடைய அந்த சிதைவு ஏற்படுவது தடுக்கப்படும். குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கும், கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் எதுவும் வராமல், அதாவது அந்த கண் கருவலியங்கள் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதும் இந்த நீராவில் வேக வைத்து அவித்த முட்டை தான். ஸோ கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் முட்டையை தொடர்ந்து மதிய உணவுகளில் ஒரு முட்டை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையினுடைய மஞ்சள் கருவில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்குது. விட்டமின் B6 மற்றும் விட்டமின் கே பொதுவாகவே முட்டையில் அடங்கியிருக்கு. இது மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அளிக்குது. அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற நோய்கள் குணப்படுத்தப்படும். பருவகால தொற்று நோய்களாக, அதாவது சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற இந்த மாதிரி தொற்று வியாதிகள் நமக்கு எதுவும் அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுலையும் முட்டை நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக வைத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக முட்டை மூளை ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். மூளையினுடைய செல்களை ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு, செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தினமும் அவங்களுடைய உணவுகளில், மதிய உணவுகளில் ஒரு முட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம். இதனால் மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தங்களுடைய உணவுகளில் முட்டை சேர்த்துக்கொள்ளும் போது மூளை நரம்பு செல்கள் வெகுவாக தூண்டப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சிறப்பாக போக ஆரம்பிக்கிறதால பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த நோய்கள்லாம் இருக்காது. மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் தடுக்கப்பட்டு சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு, மூளை செல்களை புதுப்பித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கிழமை நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். இதய நோய் அபாயம் குறையும். முட்டையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமினோ அமிலம், ஹோமோசிஸ்டைன் போன்ற இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் உதவிகரமாக இருக்கும். இதனால் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். ஸோ முட்டை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள், அந்த கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைக்கும். ஸோ அதை குறைக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அறிக்கும். அப்போ நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எடையை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் முட்டை. நீங்கள் முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படாது. ஏன்னா அது உங்களுடைய உடல் எடையை நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். பசியை நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். இதனால் நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்துவோம். ஸோ இதனால் உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டோம். ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாம் கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி
அந்த வழியில் நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சேதத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். சருமத்தை வந்து உள்ளிருந்து அழகாக்கும். ஸோ உள்ளிருந்து செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி ஆக்கப்பட்டு பளபளப்பான மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும். சுருக்கம் இல்லாத சருமம் கிடைக்கும். முட்டை ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவுன்றதால அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு தான் சாப்பிடணும். ஸோ அளவோடு சாப்பிடுங்க. முட்டை வந்து உங்களை சருமத்தை பாதுகாக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பிரச்சனையுமே வந்து சரி பண்ணும். தொடர்ந்து முட்டை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.